நீங்க புக்ஸை வச்சு படிச்சுட்டு இருக்கும்போது சில நேரங்கள்ல யாருமே உங்களை கண்டுக்காத மாதிரி இருக்கும். ஆனா இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்க பெற்றோர்கள் இதை சொல்ல மாட்டாங்க. தினமும் விடிய காலையில எழுந்திருக்கிறது, லேட் நைட்ல தூங்குறது, கம்பெனியில யாரோ ஒருத்தர்கிட்ட திட்டு வாங்கிறது, இது எல்லாமே உங்களுடைய கனவுகளுக்காக தான். அவங்க எப்பவுமே சொல்ல மாட்டாங்க, நான் ரொம்ப கவலையா இருக்கேன், எனக்கு இன்னைக்கு வேலை செய்யவே முடியல, ரொம்ப டயர்டா இருக்கேன்னு. ஆனா ஆழ் மனசுல அவங்களுடைய வாழ்க்கையை விட என்னுடைய பசங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் பெட்டரா ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு நாளும் அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அடுத்த முறை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் போது உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய சைலன்ஸ் ட்ரீமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி மார்க்குக்காக மட்டும் படிக்காதீங்க. உங்களுடைய கனவுகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸுக்காகவும் அவங்களுடைய கடுமையான நம்பிக்கை உழைப்புக்காகவும் படிங்க. நீங்க வெற்றியை சந்திச்சிட்டா அது உங்களுடையது மட்டும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அதுல உங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய பங்களிப்பும் மிக பெரியதா இருக்கு. இப்போ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, யாருக்காக படிக்க போறீங்க? தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.